ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 30 ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், டாடா ஸ்டீல், மாருதி சுசுகி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. பிபிசிஎல், பவர் கிரிட் கார்ப் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டு இதுக்காக ஸ்லைட்டாக ரேலி ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக விழுந்துச்சு. க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 4.8 வந்து ரேலியாக இருந்துச்சு. க்ளோசிங் வந்து 19,347. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. நிஃப்டி சென்செக்ஸும் ஏறக்குறைய சேம் தான், 0.02% வந்து ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா டாடா ஸ்டீல் வந்து 2.5 வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ அது எதனால் பார்த்தோம் அப்படின்னா, டாடா ஸ்டீல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு இயருக்கு $1 பில்லியன் கடனை வந்து குறைக்கிறதா ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும் அதை தீர்மானமாக பண்ணிகிட்ருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டாடா ஸ்டீல் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கடன் அதிகம் உள்ள கம்பெனி தான். ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து டாடா ஸ்டீல் வந்து ரேலி ஆகிருக்குது. டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஒரு 7 மந்த் ஹையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாடா ஸ்டீலோட சிஇஓ வந்து இப்போது ஐஐடி கரக்பூரோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்க்கு சேர்மனாக இருக்கிறாரு. அப்புறம் மாருதி சுசுகி பார்த்தோம் அப்படின்னா 175 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. மாருதி சுசுகி வந்து ரேலியானதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து ஃபினான்ஷியல் இயர் 31க்குள்ளே, அதாவது 2031க்குள்ளே 45,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட கெப்பாசிட்டி வந்து டபுள் ஆக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 8 வருஷத்தில் ஏறக்குறைய 40 லட்சம் யூனிட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ். ஏற்கனவே அவங்க தான் வந்து மிகப்பெரிய பிளேயரு கார் செக்டாரில். ஸோ இந்த நியூஸ் வந்ததும் நல்லாவே வந்து ரேலி ஆச்சுது மாருதி சுசுகி. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்கர்ஸும் வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பிபிசிஎல் பார்த்திங்கன்னா 4.8 வந்து விழுந்து இருந்துச்சு. பிபிசிஎல், ஐஓசி, ஹெச்பிசிஎல் எல்லாமே வந்து ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு எல்லாமே வந்து ஒரு 1-3% வந்து விழுந்துருக்குது. ஸோ அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அதுபடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்பிஜி கேஸோட சப்சிடி இருக்குல்ல, அந்த சப்சிடியை வந்து இந்த மாதிரி ஆயில் கம்பெனிஸை ஏற்றுக்க வேண்டிய நிலமை வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த நியூஸை கேட்டதும் கொஞ்சமாக விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னதான் சொல்லப்படுதுன்னா, பெட்ரோல், டீசல் இதுலேயும் விலை குறைப்பு வரலாம் அப்படின்னு வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அசம்பிளி அப்புறம் வந்து ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வருதில்ல இந்தியாவில். ஸோ அதை முன்னிட்டு மேபி இதோட விலை குறைப்புகள் வந்து பண்ணப்படலாம். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஆயில் கம்பெனிஸ் வந்து பாதிக்கும். ஆல்ரெடி வந்து கேஸ்க்கு வந்து ரேட்டு கம்மி பண்ணியிருக்கிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி இந்த நியூஸும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால இதோட ஸ்டாக்ஸ் விலை வந்து நல்லாவே இறங்கியிருக்குது. ஸோ பவர் கிரிட் கார்ப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ அதுவும் ஏறக்குறைய சேம் நியூஸ் தான் சொல்லப்படுது. அதாவது மேபி பவர் ரிலேட்டடாகவும் விலை குறைப்புகள் வரலாம், அதுவும் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸை பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வருது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்திங்க அப்படின்னா 494 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அது முந்தின நாள் வந்து பை பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 9th கன்சிக்யூட்டிவ் டேவாக பை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 1,323 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் வந்து 37 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. S&P 500 17 பாயிண்ட்ஸ் ரேலி ஆச்சுது. நாஸ்டாக் வந்து 75 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. 75 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த ரேலிக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னா, அதாவது லேபர் மார்க்கெட் வந்து கூல் ஆகிட்டு இருக்க மாதிரி சயின்ஸு நிறையா வந்ததுனால மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. பட் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக நம்பிக்கையில் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அரைக்குறை நம்பிக்கையில் கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோ பார்த்திங்கன்னா 470 பாயிண்ட்ஸ் வந்து பிட்காயின் விழுந்துருக்குது. எத்திரியம் 26 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ கிரிப்டோவில் என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து கிரேஸ்கேலுங்கிற கம்பெனி வந்து வாஷிங்டனில் கோர்ட்டில் நடந்த ஒரு அந்த கேஸில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வின் பார்த்திங்கன்னா பிட்காயின் இடிஎஃப்ஸுக்கு வந்து
அனுமதி கொடுக்கறதுக்கான ஒரு தீர்ப்பு தான் அது. ஸோ அதனால் கிரே ஸ்கேலு நல்லா ரேலி ஆச்சுது, பிட்காயினும் ஒரே நாளில் பயங்கரமாக ரேலி ஆச்சுது. பட் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்இசி அவங்களுக்கு எகென்ஸ்டாக தான் வந்து கிரே ஸ்கேல் வந்து அந்த கேஸை வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ எஸ்இசி அதாவது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து யுஎஸோடது, அதாவது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு கம்பெனி தான் அது. ஸோ அந்த யுஎஸோட அந்த கவர்மெண்ட் கம்பெனி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 7 வந்து பிட்காயினோட இடிஎஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை நாங்கள் கன்சிடர் பண்ணதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டுக்கிறாங்க. அந்த 7 அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பிளாக் ராக்கோடது. ஸோ அவங்க தான் வந்து வேர்ல்டில் இருக்கிற லார்ஜஸ்ட்டு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ அவங்களும் வந்து பிட்காயினுக்கு வந்து இடிஎஃப்க்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமே பிட்காயின் வந்து நல்லா ரேலி ஆச்சுது அவங்க அப்ளிகேஷன் போட்டதுமே. ஸோ அவங்களோட அப்ளிகேஷனையும் சேர்த்து வந்து யுஎஸ் எஸ்இசி என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் இன்னும் டைம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால, இந்த கேஸுக்கு அப்புறம் வந்து எல்லாம் சுமூகமாக நடக்கும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் நினச்சிட்டு இருக்கிறப்போ, யுஎஸ்எஸ்இசியோட அந்த கமெண்ட் வந்து கொஞ்சமாக வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரே நாளில் கெயின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துட்டு வருது. அப்புறம் கரன்சியை பார்த்தோம், க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா 85.3 இருக்குது, ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கரன்சி வந்து யூஎஸ்டி இந்தியன் ருபிக்கு அகேன்ஸ்டாக 82.73 இருக்குது. கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து அப்பாக இருக்குது, 1971 இருக்குது. ஸோ கோல்டு ரேலி ஆனதுக்கு காரணம் வந்து எக்கனாமிக் டேட்டா வந்துச்சு யூஎஸில். அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ட்ரெஷரி ஈல்டு அப்புறம் வந்து யூஎஸ்டி எல்லாமே வந்து கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. அதனால் அது கோல்டுக்கு நல்ல நியூஸாக போய் கோல்டு வந்து ரேலி ஆகிட்டுருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.